வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையும் இன்றைக்கி வெஜ்ஜு பர்கர் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பர்கருக்கு தேவையான பேட்டி தயார் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு, ஊற வச்ச பட்டாணி, கேரட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்க தோலை நல்லா உரிச்சிருங்க. பச்சை பட்டாணினா ஃப்ரெஷ் பட்டாணினா அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். காஞ்ச பட்டாணினா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. தோலை உரித்து வச்ச உருளைக்கிழங்கு, கேரட்டு, பட்டாணி எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்கிற அளவுக்கு மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சாச்சு. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் பிசைஞ்சுக்கோங்க. இது பிரெட் கிராம் தயார் பண்ணுறதுக்கு நான் ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி பொடி ஆக்கிக்கிறேங்க. நீங்கள் பிரெட் கிராம்னே கடையில் கூட வாங்கிக்கலாம், நீங்கள் தூளாகவும். பிரெட் தூள் தயாராகிடுச்சு. பேட்டி தயார் பண்ணுறதுக்கு அதில் முக்கி பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கார்ன் மாவு போட்டுக்கோங்க. இந்த கார்ன் மாவு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு. இப்போ பேட்டி எடுத்து நல்லா உருண்டையாக்கி கையில் நல்லா தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. தட்டி அந்த கார்ன் மாவு கரைச்சி வச்சுருக்கோங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க. முக்கி எடுத்துகிட்டு ப்ரெட்டு தூளில் இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு நான் தோசைட்டில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் அப்படியே எடுத்து போட்டுருங்க. போட்ட உடனே திருப்பாதீங்க, அது உடஞ்சிரும். ஒரு 30 செகண்ட் கழித்து திருப்பி விடுங்க. எண்ணெய்க்குள்ளே முக்கி வேக வச்சா அதிகமாக எண்ணெய் குடிக்கும். அதனால தான் நான் தோசை சட்டியில் போட்டு இந்த மாதிரி பரட்டி எடுக்கிறேன். இப்போ மெதுவாக திருப்பி விடுங்க. பாருங்கள், இந்த பக்கம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி திருப்பி விட அந்த பக்கம் பொன்னிறம் ஆகவும் அப்படி எடுத்துருங்க. அடுப்பு ஓரளவு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கோல்டன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். அதே தோசை சட்டிலேயும் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் விட்டுக்கோங்க. பன்னு எடுத்து நல்லா அதில் இந்த மாதிரி 4 பன்னு எடுத்து அந்த மாதிரி வைங்க. பன்னு போட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஒரு மாதிரி கருகின மாதிரி ஆயிரும். போட்டு ஒரு 10 செகண்டில் திருப்பி விட்டுருங்க. நல்லா தோசை கரண்டியால் அழுத்தி அழுத்தி விட்டுட்டு திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமே ஒரு 10 செகண்ட் வந்தாலே போதுங்க. அது மேலே வெள்ளை எள்ளு இருந்தால் கொஞ்சம் அந்த மாதிரி தூவிக்கங்க. வேணும்னா தூவிக்கங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போ பன்னு தயாராகிடுச்சு. அதை 2ஆக கட் பண்ணி தக்காளி சாஸ் இந்த மாதிரி மேலே இதே மாதிரி தடவிக்கோங்க. 2 பக்கமே நல்லா தடவிக்கோங்க.
இப்போ நம்ம தோசை சட்டியில் வேக வச்சு எடுத்தோம்லே பேட்டி, அதை எடுத்து இது மேலே வைங்க. சூடாக வச்சு சூடாக எடுத்து வச்சோடனே சீஸ் எடுத்து மேலே வச்சுருங்க. சீஸ் வச்சுட்டு பெரிய வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி அதையும் எடுத்து மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தக்காளி, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி வேணும்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டாம்னா மேலேயே சாஸ் ஊற்றிக்கோங்க. தக்காளி சாஸை திரும்ப ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பண்ணை எடுத்து மேலே அப்படியே மூடிடுங்க. இப்போ சூப்பரான பர்கர் தயாராகிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.